டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவுறுத்தலின்படி எலான் மஸ்க் ஈரானை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். அப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களோடு சேர்த்து சீஸ்ஃபயர் டீலுக்கும் சம்மதம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கு. என்கிட்ட காசு கேட்காத, காசு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அகதிகள் நிறையா பேரை வச்சுருக்கேன், வேணுமா உனக்கு சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜெருசலேம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. பெட்டிஷன் அதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு விசாரணை நடந்து இப்போ முடிய போகுது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுக்க போகிறாங்க. இது கிரிமினல் கேஸ் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு ஜெருசலேம் அண்டு அதனை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த முழுவதுமாக இருக்கக்கூடிய தேசத்தில், ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்தில் ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கிற பேரை சொல்கிறாங்க. உடனே இப்போது அந்த கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுங்கிறது பிரதமரை நேராக வர சொல் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிசம்பர் 2ஆம் தேதி தீர்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. இதில் நெதன்யாகு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அவர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இஸ்ரேலுடைய பிரதமர் யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையும் இப்போது இஸ்ரேலிய அமைச்சரவையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பென்கவீரும் ஸ்மோட்ரிச்சும் பெரிய போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. யோவ் கேலண்ட் தனியாக தனது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சரவையிலேருந்து தூக்கி எறியப்பட்டார்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர். இப்போ புதுசாக கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளும் இஸ்ரேலை அப்படியே உன்னிப்பாக கவனிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் அமெரிக்கா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ட்ரம்ப் வித்தியாசமான மனிதர். பைடன் மாதிரி ரொம்ப சாஃப்டான கேரக்டர் கிடையாது. அதிரடியாக முடிவெடுக்கக்கூடியவர். ஓ நாட்டு பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு சிறைக்கு செல்வது உறுதியாகிவிடும். ஹமாஸோட ஏஜென்ட் ஒருத்தர் பிபிசியில் ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் இங்கிலாண்டில் ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் மிக முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அதில் மிக ஒரு நபரை மட்டும் இப்போதைக்கு வெளிப்படையாக கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர் யாருன்னா கிளவுஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் சீஃப் கான்ஸ்டபுளாக இருக்கார். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஹமாஸினுடைய ஏஜென்ட்டுன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டில். இங்கிலாண்டில் தான் அதிகமான அளவில், லண்டனில் ஏகப்பட்ட போராட்டங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடந்திருக்கு. ஏகப்பட்ட ஹமாஸ் ஆதரவாளர்களும் அங்கே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸினுடைய ஏஜென்ட் ஒருத்தர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கிறத லண்டன் விரும்பலை. இதே மாதிரி நிறையா பேரை களை எடுப்பதற்கு இப்போது யூகே திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸ்டாமர் இதற்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்கார். எலான் மஸ்க்குக்கும் விவேக் ராமசாமிக்கும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கே தெரியும். டாகி அப்படின்னு ஒரு புதியதொரு அமைச்சரவையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபெடரல் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை சரி பண்ணுறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு உறவுகளை வளப்படுத்துறது எப்படி, அதன் மூலியமாக அமெரிக்காவினுடைய டேக்ஸ் முதற்கொண்டு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 2 பேரை நம்பியிருக்காரு ட்ரம்ப். அந்த வகையில் எலான் மஸ்க் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதியதொரு முயற்சி என்ன அப்படின்னா, ஈரானுடைய அம்பாசிடர் யார், எங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர், யூஎன் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடர் ஈரவானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரோடு சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 7ஆம் பொருத்தம் தான் இருந்துகிட்டு இருக்கு. சுலைமானியை ட்ரம்பினுடைய பீரியடில் தான் 2020 போட்டு தள்ளாங்க.
அதற்கு பிறகு வந்து ட்ரம்ப்பை தொடர்ச்சியாக கொலை செய்வதற்கு ஈரான் முயற்சித்தது அப்படின்னு அமெரிக்கா ஏகப்பட்ட புகார்களையும் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்பு தன்னுடைய தூதர் மூலியமாக எலான் மஸ்க்குங்கிற நபர் மூலியமாக இப்போது யுஎனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்பாசிடருக்கு தூது அனுப்பிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் நிச்சயமாக ஈரானில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் பழைய பகையை மறந்துவிட்டு ஈரான் அமெரிக்காவோடு கூட்டு சேருமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. பிஸ்னஸ்மேன் என்றைக்குமே பிஸ்னஸ்மேன் தான். கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க பிஸ்னஸ் ஆட்டிடியூட்டில் யோசிப்பாங்க. அவங்களுக்கு கொள்கைகளோ கோட்பாடுகளோ கிடையாது. பட் ஈரான் அந்த மாதிரியான கேட்டகரியில் யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ எலான் மஸ்க் யோசிக்கிறது கார்ப்பரேட் மூளை, ஈரான் யோசிக்கிறது கொள்கை மூளை. இந்த ரெண்டும் ஒன்று சேருமா அப்படிங்கிற பெருத்த சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? யூரோப்பியன் யூனியன் முழுவதுமாக இஸ்ரேலை கலட்டி விடக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜோசப் போராயில் இவர் தான் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே காசாவில் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஹியூமன் ரைட்ஸுக்கான வயோலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வன்முறை அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு காசாவில். அதனால் அப்படிப்பட்ட தேசத்தோடு உறவுகள் வேண்டாம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. இதன் காரணமாக இஸ்ரேலுக்கு அவங்களால ஏதாவது நிதி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கட் ஆகும். ஃப்யூச்சரில் இஸ்ரேலை தனித்து விடப்பட்ட அனாதை தேசமாக ஆக்குவதற்கான எல்லா வேலையுமே இப்போ ஜோசப் போராயில் முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இதனால் வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஆதரவு இருந்தது. இப்போது அமெரிக்காவினுடைய ஆதரவும் இஸ்ரேலுக்கு மெல்ல மெல்ல குறையும். எப்போது ஃபண்டு கொடுக்கறதில்ல, மற்ற விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபண்டு கொடுக்கறதுல குறையும் அப்படிங்கிறதுனால யூரோப்பியன் யூனியன் இப்போ ஜகா வாங்குறாங்க. ஆப்கானிஸ்தான், லிபியா, சிரியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை அந்த நாடு தான் கவனிச்சுக்கிறோம். அவங்க தான் அவங்களுக்கான அத்தாரிட்டி, அவங்கள என்னன்னாலும் செய்யலாம். அப்படி ஜெர்மன் ஒரு பெரிய திட்டம் ஒன்றை கையில் எடுக்கிறாங்க. என்னென்னா, ஜெர்மனி இஸ்ரேலுக்கான சங்கம் ஒன்று இருக்குது. இந்த சங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை வந்து மடைமாற்றி திசை மாற்றி வேற ஒரு பாதைக்கு நகர்த்தவும் முடியும், தன்னுடைய மக்களாகவே அவங்கள மாற்றிக்கவும் முடியும். அதற்குண்டான ஜென்ரேஷனையும் உருவாக்குறதுக்கான எல்லா வேலையுமே இந்த ஜெர்மனியும் இஸ்ரேலும் செய்வாங்க. அதாவது எப்படின்னா, யார் யாரோட இணைஞ்சா எப்படிப்பட்ட ஜீன் வெளியில் வரும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இப்போது ஆப்கானிஸ்தான், சிரியா, லிபியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் இருக்காங்கல்ல, அந்த அகதிகளை கொத்தடிமைகளாக வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. அது வேர்ல்டு லெவலில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, மைக்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். இப்போ ஜெர்மனி என்ன பிளான் பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு நான் அந்த அகதிகளை பூரா உனக்கு கொடுக்குறேன். இந்த 3 நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு அகதிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள நான் உனக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு நீ ப்ராக்டிஸ் கொடு. அவங்கள வந்து ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒரு நபர்களை உருவாக்கு. அவனுக்கு காசு தான் பிரச்சனை, வாழ்வாதாரம் தான் பிரச்சனை, அதை பூரா நீ உருவாக்கி கொடு. அப்போ அவன் உனக்கு போர் வீரனாக மாறி வந்து நிற்பான் அப்படிங்கிற ஐடியாவை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து டைரக்டாக மிலிட்ரிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போது போர் சண்டையிடுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் இந்த அகதிகளை நீ பயன்படுத்திக்க கூடாதுன்னு ஜெர்மனியினுடைய சான்சலர் உலாஸ் அவர் வந்து இந்த ஐடியாவை கொடுத்துருக்கார். இதை இஸ்ரேல் எடுத்துப்பாங்களா, இது ஃபியூச்சரில் என்ன மாதிரியான தாக்கத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தும், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயங்கள். அதை இப்போ ஜெர்மனி செய்கிறதுக்கு துணிஞ்சிருக்கு. இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெபனானில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிற ஒரு நெடுநாள் கோரிக்கை, கிட்டத்தட்ட 1 மாதமாக இஸ்ரேல் லெபனான் வாருங்கிறது ரொம்ப சின்சியராக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா, வீடுகள் 60,000 வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கான். $8.2 பில்லியன் வந்து லெபனானுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கான லெபனான் தூதர் யார், ஆமோஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, டைரக்டாக லெபனானுடைய பார்லிமெண்ட்டினுடைய சபாநாயகரை மீட் பண்ணியிருக்கார். அமெரிக்காவினுடைய அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் சார்பாக அவர் முன்வைக்கிறார். ஸோ 2006 இருந்து தொடர்ச்சியாக லெபனானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஆமோஸ் அவருடைய மனைவி இப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக லெபனானோட ஒரு டைஅப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டைஅப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து ஹிஸ்புல்லா பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. லெபனானில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கணும், அதில் வந்து அமெரிக்காவினுடைய பொம்மை
நபர் அந்த இடத்துல உட்கார வைக்கப்படுவாராங்கிற கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்பட்டு லெபனானில் அமைதி திரும்ப போகுது? சீஸ்ஃபயர் டீலுக்கு இஸ்ரேலுக்கு வெர்சஸ் ஹிஸ்புல்லா என்ன ஒப்பந்தம் செஞ்சு இந்த போரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. இஸ்ரேல் முடிஞ்ச அளவு ஹிஸ்புல்லாவை தாக்கிய லெபனான்லையும் மேக்சிமம் அவங்களுடைய இலக்கு என்னவோ அதை பூரா அடைஞ்சிட்டாங்க. இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுடைய நார்த்து சைடில் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தாங்க. தொடர்ச்சியாக நகரியா, ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகளிலையும் அவங்களுடைய இலக்குகளை அவங்களும் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இரண்டு பக்கமுமே சேதமாயிருக்கு. ஸோ இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் இப்போது ஈடுபட தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் லெபனான் சீஸ்ஃபயர் டீல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் சிரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 15 பேரை ஒரே நாளில் கொலை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். டமாஸ்கஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் பெரிய அளவிலான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி லெபனானுடைய பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் பக்கத்துலேயும் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இஸ்ரேல் தான், ஐடிஎஃப் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து ஒரு நாடு தாண்டி இன்னொரு நாட்டின் மீது போர் செய்வது அப்படிங்கிறத வழக்கமாகவே கொண்டிருக்கிறது. இதில் யாருடைய துணை அப்படின்னா அமெரிக்காவினுடைய துணை தான், அதில் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிரியாவிலையும் இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சிரியாவினுடைய பிரசிடெண்ட்டும் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அரபு நாடுகள் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. ஆனால் சிரிய மக்களினுடைய நிலைங்கிறது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை. காசா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நார்த் காசாவாக இருக்கட்டும், சவுத் காசாவாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் இருக்குங்கிறாங்க. UNRWAவினுடைய ஊழியர்கள் 20 பேரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. 12 பேர் வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு UNRWA தடை விதித்தது இஸ்ரேல். ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் வரக்கூடாது அப்படிங்கிற தடையையும் இஸ்ரேல் விதித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஊழியர்கள் 20 பேரை கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டுமல்ல, அல் மவாசி, ஜபாலியா, லெனின் உள்ளிட்ட அகதிகள் முகாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் முகாம்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரையும் மதிக்காத இஸ்ரேல் தண்டிக்கப்படுவது எப்போது? இனப்படுகொலையாளர் நெதன்யாகு சிறை செல்வது எப்போது? இந்த கேள்விக்கான பதில ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுமா? ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுமா? UNSCயில் தீர்மானங்கள் யாராவது கொண்டு வந்து அது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தாமல் 5 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அதை நிறைவேற்றி இஸ்ரேலுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பார்களா அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து கேட்க நாம் தயங்கக்கூடாது. ஏனெனில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.